காவல்துறை அதிகாரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் கலெக்டர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து எனது உடன்பரவ சகோதரர் மரியாதைக்குரிய எம். செல்வ அவர்களுடைய நினைவு நாளான இன்று எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இதை கதையை ஆரம்பிக்கின்றேன். இதுவா மாதா பிதாவை போற்றி என்னை பெற்ற மாதா பிதாவை போற்றி மாங்குனியன் அரவா போற்றி சித்தவே போற்றி சிவகாம பாதம் போற்றி போற்றி ஆங்க ஆங்க விஸ்வநாத காசிநாதா பொன்னகரையோத்தி மன்னர் புறவலனை நான் பிறந்து தெய்வமே சிவமே ஐயோ அயோத்தி மன்னன் புறவலனை நான் பிரிந்து தெய்வமே சிவமே 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 பொன்னகே அயோத்தியாண்டே புறவலன் தாய் தேடி அழைக்கிறதே சிவமே 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 தெய்வமே தெய்வமே நகரடித்து வாழம் எங்கள் மனமொருக்கதில்லை ஐயோ என்ன கணித்து வாழ என்னோ பொறுக்குதில்லை சிவமே சயமே ஐயோ 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 தனித்து வாழே
சிவமே சிவமே தெய்வமே தெய்வமே பூஜைக்கும் சன்மார்க்கர்களுக்கு சன்மானம் என்றால் சலியாது பொய்யுரைக்கும் சண்டாளர்களுக்கு சகல நலமும் கொடுப்பாங்களா? ஏ காசினியாதா, நீ வேலை கேட்க நாயகனா இல்லை வேதனைகளுக்கு நாயகனா? உன் மனம் என்ன இரும்பா, உன் உள்ளம் என்ன கல்லா? அதனால்தான் அன்று ஒருவன் கல்லல் அடித்தான், அடுத்தவன் செருப்பான் அடித்தான், வேறொருவன் அம்பல் அடித்தான், வேந்தொருவன் பிரம்பல் அடித்தான். என் மன்னர் அப்படி அல்ல ஐயா, என் மன்னர் அப்படி அல்ல. நீதிக்கு நிலவந்தார், நேர்மைக்கு உயிர் வந்தார். உலகாண்ட மன்னர்கள் உருவான சிலை மையமாக வைத்து மண்ணை பறித்தாரே மாமுனிவர். மூவாசை எடுத்த முடிவந்தவருக்கு மீண்டும் நாடால் ஆசை வந்த காரணத்தால் அரசும் செல்வம் ஆரம்ப வாழ்க்கையும் அமைத்தபடி இல்லாததை சொல்லி கொள்ளாதவர்களுக்கு உள்ளாக்கினார். கணங்கட்ட வழி இல்லாது காசி சென்றோம். காசி சென்று தன் மனைவி மைந்தனை விட்டு கடன் அறிவித்தார். தரகனின் கூலிக்காக தானும் வீரவாக என்பதற்கு அடிமையாகினார். வீரவாக என்பதற்கு அடிமையாகி அவர் சென்ற 4 முதல் நானே பின்தொடர்ந்தேன். ஐயா மந்திரியாரே, ஐயா மந்திரியாரே, நான் இதனாலையும் தனிமையாக இருந்தேன் ஐயா. இன்று அடிமையாகிவிட்டேன். இவனை வர வேண்டாம், இவனை வர வேண்டாம். போ போ போ. என்ற கடைசியை கேட்டவுடன் நான் மூர்ச்சியாக கீழே விழுந்து விட்டேன் ஐயா. கீழே விழுந்து விட்டேன். மூச்சு தெளிந்து இருந்து பார்க்கும் பொழுது என் மன்னரை காண முடியவில்லை ஐயா. இதனால என் மன்னரை காண முடியவில்லை ஐயா. காசி மாநகரத்தில் உள்ள மக்களே, என் மன்னரை பார்த்திருந்தால் கூறுங்கள் ஐயா, என் அரசரை பார்த்திருந்தால் கூறுங்கள் ஐயா, என் அரசரை பார்த்திருந்தால். சத்தியகிருத்தியாக நடிக்கும் கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த காசி அவர்களுக்கு எம்பி செல்வம் குடும்பத்தின் சார்பாக மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக அந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. எனக்கு
மரியாதைக்குரிய எனது உடன்பிறவா சகோதரர், நான் நினைத்தால் இன்று என் கண் கலங்கும். ஏனென்றால் சில நேரங்களில் எனக்கு இந்த நடிகர் சங்கத்திலே, நான் இந்த சங்கத்தில் மெம்பரே கிடையாது. மதுரையில் நான் மெம்பரே இல்லை. ஆனால் வெளி சங்கத்தில் தான் மெம்பர் ஆகிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கேன். அப்படி தான் நிறைய நாடகம் பேசுவேன், நிறைய நாடகம் கொடுப்பேன். அப்போ நான் ஒரு பார்ட்டியை ஒரு ஆடை போட்டிருக்கேன். என் பார்ட்டி வேலை போட்டிருந்தா தான் சொன்னார், இதே நாசர் புளியங்குளம் ராமகிருஷ்ணன் அனுதான் சொன்னார், ஏண்டா அவன் நாடகத்துக்கு போட்ட பார்ட்டியை எவன் தூக்கி போகிறான், சரி காசு இங்கே வடங்க அவனை பிடிச்சி இழுத்தாடங்க அப்படின்னாரு. அதை என்னாலும் இது வரைக்கும் மறக்க மாட்டேன், என்னால் என் உயிரில் வரைக்கும் மறக்க மாட்டேன். அப்பேற்பட்ட எனது அருமை அண்ணன் அவர்களுக்கு இந்த மேடையிலே அவருடைய நினைவு நாளுக்கு நான் வந்து நடிகரை கொடுத்து வச்சுக்கணும். நான் வந்து ரொம்ப உண்மையை பெருமைப்படுகிறேன். அதாவது எனக்கு இந்த கைத்தறை அறிவித்த மரியாதைக்குரிய இந்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் அருமை அண்ணன் செல்வண்ண குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் நான் கலந்து சார்ந்திருக்கும் கலைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். காசியில் வாழ்கின்ற பெரியோரே தாய்மாரே, காசியில் வாழ்கின்ற பெரியோரே தாய்மாரே, காசியில் வாழ்கின்ற பெரியோரே தாய்மாரே, மன்னரை பார்த்தீர்களா, அரிச்சந்திர வல்லலை பார்த்தீர்களா, மனம் வந்த கடவுளை கண்டீர்களா, மனித கடவுளை கண்டீர்களா, காசியில் வாழ்கின்ற பெரியோரை தாய்மாரே, மன்னரை பார்த்தீர்களா, அரிச்சந்திரே மன்னரை பார்த்தீர்களா, துடிக்கின்றது என்று மன்னரை பார்க்க உள்ளம் தவிக்கின்றது, மன்னரை பார்க்கிறீர்கள் துடிக்கின்றது, மன்னரை பார்க்க வேண்டும் தவிக்கிறது, மன்னரை பார்க்கிறீர்கள் துடிக்கின்றது என்று மன்னரை பார்க்க உள்ளம் தவிக்கிறது, எங்கெங்கோ இருப்போம் என்று தெரியாமலே ஏங்கி குழம்புகின்ற அறியாமலே, வாழ்கின்ற பெரியோரை தாய்மாரே, மன்னரை பார்த்தீர்களா, அரிச்சந்திரே மன்னரை பார்த்தீர்களா, கௌசிகன் சூழ்ச்சியினால் காசைக்கு வந்தார், காமினி மாதையிட்டு கடனை தந்தார், கௌசிகன் சூழ்ச்சியினால் காசைக்கு வந்தார், காமினி மாதையிட்டு கடனை தந்தார், காசியில் வாழ்கின்ற பெரியோரை தாய்மாரே, மன்னரை பார்த்தீர்களா, அரிச்சந்திர மன்னரை பார்த்தீர்களா. இந்த காசிவாடகத்தில் உள்ள மக்களே, என்னுடைய மன்னரை பார்த்திருந்தால் கூறுங்கள் ஐயா, என்னுடைய மன்னரை கண்டிருந்தால் கூறுங்கள் ஐயா, அப்படி கத்திக்கொண்டு வரும் பொழுது இந்த காசிமா நகரத்திலே சேரிதுள்ளவர்கள் சொன்னார்கள், யா இங்கு ஒரு மயானம் இருக்கின்றது, அந்த மயானத்திலே யாரோ ஒரு புதியவர் ஒரு ஆளாக இருந்திருக்கின்றார் ஐயா, அவளாக இருந்தால் இருக்கலாமோ என்று தெரிவித்தார்கள். இந்த பார்த்தால் இந்த மயானத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய மயானமாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் நாய்களின் உலகம், நாய்களின் சத்தமும் பெருங்கரி சத்தம் தான் கேட்கிறது. என் மன்னரை காண முடியலையா, என் மன்னரை காண முடியலையா, இறைவா என்னப்பா எங்களை இப்படி ஆட்டி படைக்கின்றாய், ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதார கண்ணா, ஆட்டி விட்டால் யார் ஒருவர்
ஆடாதானே கண்ணா ஆசை கண்டு தொட்டிலே ஆடாதானே கண்ணா ஆட்டி விட்டால் யார் ஒருவர் ஆடாதானே கண்ணா ஆசை கண்டு தொட்டிலே ஆடாதானே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நாடோடு நீ நடத்தும் நாடகத்தில் நாடும் உண்டு கூடாத மகத்தில் சோகம் உண்டு பகவைகளை நாடும் கருவினாரே பகவர்களை நாடும் அறிவினாரே ஆனால் அந்த தோற்றுவிட்டேன் பாசத்தாலே நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே ஆட்டிவிட்டால் யாரோர்கள் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பே ஆட்டிவிட்டால் யாரோடுமை ஆடாய் கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா அது கையளவி ஆனாலும் கலங்க மாட்டேன் கடலளவு இருந்தாலும் மயக்க மாட்டேன் அது கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உலகம் கண்ணா இது உணர்வு கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா ஆட்டிவிட்டால் யார் ஒருமை ஆடாதாரே கண்ணா நீ ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா சர்வேஸ்வரா எத்தோடும் இந்த காசிமேதை வந்து அடைந்தவுடன் அவரவர்கள் செய்திருக்கின்ற பாவத்தை போக்க வேண்டியதுதான் இந்த காசிமேதையுடைய தல புராணத்தை வரப்பெறுகின்றது. அப்படி இருக்க நாங்கள் உன் பணிவுரைக்கு என்ன குறை செய்த காசி விஸ்வேசா? கூலி குறைத்தோமா? குறைவர்கள் இட்டோமா? அடுத்தவர்கள் அவகரித்தோமா? ஏனப்பா எங்களுக்கு மட்டும் அந்த அறவுரியம் வருகின்றாயே ஏன் எங்களை இப்படி பிரித்து பார்ப்பது உனக்கு பெரிய வேடிக்கையாக இருக்கிறதா? எங்களை பிரித்து வைத்து பார்ப்பதில் உனக்கு வேடிக்கை அப்படித்தானே? பிரிந்து வாடுகிறே பிரியமுள்ள மன்னவனை பார்க்க மனம் கொடுக்கிறது பாவி உள்ளம் தவிக்கிறது. ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும்
உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே பார்த்தீர்களா? ஓடி திரிகின்ற உயர்வான உயிரினமே என்ன முன்னரே பார்த்தீர்களா? பாடி திரிகின்ற பறவைகளை கூட்டங்களே என் அரசரை பார்த்தீர்களா? அருள் நிறைந்த வீதிகளே பூத்து குலுகின்ற பொன்னான கூட்டங்களே என் மன்னரை கட்டீர்களா? என் மன்னரை பார்த்தீர்களா? கரும்புகியே காரிலே கும்படியை கும்பிரிட்ட என் மன்னரை கட்டீர்களா? என் மன்னரை காணாமல் உணக்கம் இல்லாமல் உயிர் வாழ்க்கை யாராக பார்த்திருந்தா கூறுங்கள். உறக்கம் ஏதும் இல்லை, உறக்கம் ஏதும் இல்லை, உறங்கும் தேடியும் காணவில்லை, உறக்கம் ஏதும் இல்லை, உறக்கம் ஏதுமில்லை, வழிகளை யாருமில்லை, உறக்கம் ஏதுமில்லை. நவயோகி முனி செய்த விளையாட்டிலே, நவயோகி முனி செய்த விளையாட்டிலே ஒரு உபயோகம் அமைத்தது படம் பாட்டிலே. உறக்கம் ஏதுமில்லை, நவயோகி முனி செய்த விளையாட்டிலே ஒரு உபயோகம் அமைத்தது படம் பாட்டிலே. அவன் கூடி சுடுகாட்டிலே பகை தூக்க மறுத்தேன் படம் பாட்டிலே. உறக்கம் ஏதுமில்லை, உறக்கம் தேடியோ காணவில்லை, உறக்கம் ஏதுமில்லை. காலோடு கால் பின்னி தள்ளாடுதே சிவமே, காலோடு கால் பின்னி தள்ளாடுதே கண்தூக்கம் இல்லாமல் இல்லாமல் மனவாடுதே, கால் பின்னி தள்ளாடுதே கண்தூக்கம் இல்லாமல் இமையேங்குதே, மனவாடுதே வெகு நாளாக உரைக்கான மனமேங்குதே. உறக்கம் ஏதுமில்லை, உறக்கம் ஏதையோ காணவில்லை, உறக்கம் ஏதுமில்லை. பேதை மனமே, இப்ப
இப்படியே புலம்பிக் கொண்டிருந்தால் எப்போதும் உன் மனதை பார்ப்பது? தேடி தெரிகின்றேன் நன்றல்லை நான் தேடி தெரிகின்றேன் தேடி தெரிகிறேன் அண்ணாலை நான் தேடி தெரிகிறேன் தேடி தெரிகின்றேன் நன்றல்லை நான் தேடி தெரிகின்றேன் தேடி தெரிகின்றேன் ஆடி சரி பாட்டு தேடி தெரிகிறேன் ஆடி சரி பாட்டு ஆடி சரி பாட்டு நாடி சுடலை தேடி தெரிகின்றேன் நன்றல்லை நான் தேடி தெரிகின்றேன் சுற்றி பார்க்கிறேன் சுடலையை சுற்றி பார்க்கிறேன் சுற்றி பார்க்கிறேன் சுடலையை சுற்றி பார்க்கிறேன் சுற்றி பார்க்கிறேன் சுடலையை சுற்றி பார்க்கிறேன் பாட்டை கட்ட சுடல் பாட்டை கட்ட சுற்றி பார்க்கிறேன் சுடலையை சுற்றி பார்க்கிறேன் சுற்றி பார்க்கிறேன் சுற்றி பார்க்கிறேன் யாரடா பயலே இந்த அராதையுள்ளில் வந்தேன் சோரம செய்ய எண்ணி சுடலையை நாடி வந்தாய் கோரடா முத்தன்னூர் பேர் ஒரியது பேசவிட்டால் தாரட சுடுகோளாலே வதைத்திட மாட்டுவேனே யாரடா பயலே யாரடா பயலே யாரடா பயலே செய்யும் மாந்திரிகரை போல் தோன்றுகின்றாய். யாரை தேடி வந்தாய்? எதற்காக இங்கு வந்தாய்? யாரே? ஐயா, என்னை பார்க்கும் பொழுது மண்டோடு திறந்து வைக்கின்ற மகாமணி வளையா தெரியுதுயா? அதாவது அப்படிப்பட்ட திருடனாக கல்வனாக இருந்திருந்தால் யாருக்கும் தெரியாமல் அறியாமல் ஒளிந்து மறைந்தளவா இந்த சுடுகாட்டிற்கு வந்திருப்பான். இவன் அப்படி அல்ல ஐயா. இவன் மன்னரை தேடி அழைத்து புலம்பிக் கொண்டு ஆரோடு கத்தி கொண்டு வருகின்றான் ஐயா. இவன் திருடனாக இருந்திருந்தால் பிறருக்கு அறியாமல் அல்லவா பலந்திருக்க வேண்டும். ஆகையினால் தாங்கள் சொல்கின்றீர்கள் ஐயா, மண்டையோடு தெரிகின்ற மாண்டிகள் போல தெரிகின்றேன். இதை தெரிவிக்கின்றேன் ஐயா, இதோ தெரிவிக்கின்றேன். யாரண்ண ஐயா, என்னை யாரண்ண என்று கேட்ட அன்புள்ள காவல்காரர் ஐயா 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 யாரன் என்று கேட்டேன், என்னை யாரனு என்று கேட்ட அன்புள்ள காவல்காரா யாரன என்று என்னை அகற்றிய காவல்காரையா தீரராமயோத்தி மன்னம் திகழடு காண வேண்டும் ஐயாங்க திறனாங்க அயோத்தி மன்னன் அது தீரா அயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி இந்த பாகாரெல்லாம் சுற்றி இங்கே பார்த்துமே போக வந்தேன் ஐயா. வேறொன்று இல்லையப்பா, வேறொன்று இல்லை ஐயா, வேறொன்று இல்லையப்பா, வெறுத்தன்னை கோபிக்காதேன் கவலாக வெறுத்தன்னை கோபிக்காதே கவலா காவலா 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 மாமுடி கடனுக்காக என்னை யார் என்று இருக்கின்றீர்கள் ஐயா? அப்பா சன்னியாசி, அயோத்தி மன்னனை காண வேண்டும் என்றால் அரண்மனைக்கு அல்லவா சென்றிருக்க வேண்டும். அதை விடுத்து இப்படி காடு வனாந்தரமலம் தேடி வர காரணம் அவனுக்கும் உனக்கும் என்னப்பா உறவு?
உனக்கம் அயோத்தி மன்னன் ஒண்டிங்கு வந்தான் என்று உனக்கம் அயோத்தி மன்னன் ஒண்டிங்கு வந்தான் என்று கணத்துடன் உரைத்த பேர் யார் இக்கனிமுறு சுடலை தண்டில் ஐயா 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 கணத்துடன் உரைத்த பெயர் யார் இக்கணத்துடன் பணத்துடன் அவன் இருக்கும் பணத்துடன் அவன் இருக்கும் வாருணி கண்டதேது ஐயா 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 அப்பா சன்னியாசி அவனுக்கும் உனக்கும் என்னப்பா வரும்பு இப்படி காலிவனாந்திரமலம் தேடி வர காரணம் என்ன மாமுனிகளுக்காக மாமுனி ஐயா மேனகைக்கு சபம் கொடுத்தாரே மேனகைக்கு சபம் கொடுத்தாரு விஸ்வாமித்திர மகாமுனிவர் விஸ்வாமித்திர மாமுனி கடலுக்காக மன்னனும் காசி மன்னனும் காசி காமினி மாலை விட்டு கேளுங்கள் ஐயா காமினி மாதை விட்டு கடந்திருக்க தரகன் கூலி மாதை விட்டு கடந்தே தரகன் கூலி ஐயா நிதி தாழ்ந்து கொண்டால் காணே அந்த விஸ்வாமித்திர மகமணி இருக்காங்க வாக்காளர் பட்டங்களுக்காக நாடு நகரத்தில் வந்து பட்டவர்களுக்காக தானும் தனது மனைவி மைந்தனை விற்று தரகனின் கூலிக்காக வீரவாக என்பதற்கு அடிமையாகி உடலுக்கு உயிர்வோல் உடலுக்கு உயிர்வோல் உடலுக்கு இந்த சக்திக்கு பிரிந்து சென்று விட்டார் ஐயா ஐயா பார்த்திருந்தால் கூறுகள் ஐயா இங்கே பார்க்கும்போது கேட்டார்கள் காசி மாநிலத்தில் உள்ளவர்கள் இங்கு ஒரு புதிய ஆலோசனை வந்திருக்கின்றார் இந்த மயானத்திற்கு அங்கு சென்று பார்க்க தெரிவித்தார்கள் ஐயா ஆகினால் தான் இந்த மயானத்தை தேடி வந்தேன் நாடி வந்தேன் இங்கு ஓடி வந்தேன் ஐயா என் மன்னரை பார்த்திருந்தால் கூறுகள் ஐயா என் மன்னரை பார்த்திருந்தால் மாமுனி கடனுக்காக மன்னனும் காட்சி வந்தானா காமினி மாதை விட்டு கடன் தீர்க்க தரகர் கொண்டு வந்தானா மந்திரி என்கின்றான் சத்தியகீர்த்தி என்கின்றான் உண்மையிலேயே நமது மந்திரி சத்தியகீர்த்தியா இருக்காது இருக்கவே இருக்காது அந்த விஸ்வாமித்திரர் செய்த சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம் நமது மந்திரி சத்தியகீர்த்தி என்றால் நம்மை பற்றி இழிவாக தரக்குறைவாக பேசினால் பொறுத்துக் கொள்ளவே மாட்டார் அப்படித்தான் இவனை சோதித்து பார்க்க வேண்டும் யாரை தேடி வந்தாய் அயோத்தி மன்னனை தேடி வந்தான் அயோத்தி மன்னன் எப்படிப்பட்டவன் என தெரியுமா உனக்கு நாட்டு மக்களை விட்ட கயவன் மனைவி மக்களை விட்ட கயவன் சண்டாளன் மக்கள் மக்காரன் அப்படிப்பட்டவனை தெரிகிறாய் மயானங்காக்கு பையனே கரும்பு கோயிலும் கட்டி பார்க்கமா அரம்பு கோயிலும் மத யானைகள் எல்லாம் நரம்பு கொழிப்பதிக்கிற நடுக்காட்டில் நிற்கின்ற மூடனே மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மனைவி கூலி நிலவை கோழி கேட்டு யாரை பார்த்து கேட்கின்றாய் என் மன்னரை பார்த்து கேட்கின்ற என்ன கேட்கின்றாய் என் மன்னர் அன்பன் இருப்பிடம்
அருளின் பிறப்புடன் மாசற்ற மாணிக்கம் மாட்டுக்குள்ள தங்கமையா மாட்டுக்குள்ள தங்கம் அப்பேற்பட்ட மணலை பார்த்து கேட்கின்றாயே சண்டாளா அடே சண்டாளா என் மணலை பார்த்து கேட்கின்ற சண்டாண்டு இதோப்பா இந்த சண்டாளி கட்ட உண்டை நான் சும்மா போவாங்க இதோப்பா என்ன செய்கின்றப்பா இதோப்பா என்ன பாவம் செய்தியோ நாடு இழந்து நகர் இழந்து அனைத்தையும் இழந்து மன்னரையும் இழந்து இப்படி திரிந்து கொண்டிருக்கின்றே அடைந்து இவனையும் கொன்றுவிட்டு இந்த பாவத்தை சுமக்க போகின்றாய் இவனை கொண்டு இந்த பாவம் சுமப்பதை காட்டிலும் இதோ இறந்து போகின்ற அக்கினி இந்த அக்கினி சுவாமியிலே எனது உயிரை இருவேன் இந்த சண்டால் என்று என் மன்னரை பழித்து பேச தாயை கேட்டுக்கொண்டான் உயிரோட போகிறேன் உயிரோட போகிறேன் மந்திரியாரே மன்னனுக்கு முன்னக்கும் நட்பை நான் அறிந்து கொண்டேன் உன் மன்னரை தானே நீ காண வேண்டும் உன் மன்னரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் ஐயா இந்த மயானத்தில் தான் உலாவிக் கொண்டிருக்கின்றார் உள்ளே சென்று பாருங்கள் ஐயா அதாவது மன்னனைத்தான் பார்க்க முடியவில்லை மரணத்தை ஏற்பது தாங்கள் தடுக்கின்றீர்கள் ஐயா தாங்களை பார்க்கும் பொழுது சுற்றுலா அசைவினால் 8 தீக்கு பணிய வைக்கும் பட்ட தகுதிகள் முகப்பானை கொண்டிருந்தும் வெஞ்சாலை கிட்டுகின்ற வேலைகளை நிற்க தாங்கள் யாரையா சந்தனமும் சமாதம் சரீரத்தில் அழிந்ததினால் வெஞ்சாலை கட்டிட்டு வேலையை அளிக்கும் தாங்கள் யாரையா என் மன்னரை ஐயா என் மன்னரை என் மத்தியே என்னை யார் என்று கேட்கும் அளவுக்கு ஆளாக்கி விட்டாயே அப்பா எப்படி தெரிவிப்பேன் எப்படி தெரிவிப்பேன் அப்பனே சத்திய கீர்த்தி ஹரிச்சந்திரன் நானே கண்டீர் ஐயா கருதியே வந்துட்டீரோ ஐயா ஐயா தங்களை காண அடிபணிந்தே ரத்தின சிம்மாதனத்தில் அன்று கண்டே கூடாத கௌசிகளில் கொடுமையினால் இந்த பாகாடை மரப்பரணியிலே இன்று கண்டே நவரத்ன கிரீடம் எங்கே ராஜரிக கோலம் எங்கே நவரத்ன கிரீடம் எங்கே கோலம் எங்கே நவரத்ன கிரீடம் எங்கே ராஜரிக கோலம் எங்கே மாலை எங்கே தோல் வெட்டி மாலை பொருளாதார வேலையில் திறக்க போகின்ற அடிமணிகள் எங்கே பல்லாறு உணர்வுகள் பாடுகின்ற பாவலர்கள் எவ்வளவுகள் கூட்டை எங்கே கையத்தை மாலை எங்கே
சுவாமி உங்கள் அடையாளமே மாறி போச்சு மன்னா. மந்திரியாரே, தங்களை காண வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். கண்டுவிட்டேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தார் ஆழ்வலாம் புன்கண்ணீர் பூசல் தரும் என்ற பழமொழிக்கணுங்க. தங்களை கண்டுவிட்டேன் ஐயா, கண்டுவிட்டேன். அன்பினால உண்டாகும் இன்ப நிலை, அன்பினால உண்டாகும் இன்ப நிலை, அது அணைந்திடாத தீபமாகும் பாசமலை. அன்பினால உண்டாகும் இன்ப நிலை, வாய்க்கசியை உணவாக உட்கொண்டு வருகின்றேன். அதனை தாங்கள் உண்டால் தோஷம் அல்லவா? ஆனால் நீங்கள் அரண்மனை சென்று அந்த முனிவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்ய வேண்டும் ஐயா. ஐயா, அதாவது தாங்களை பார்த்துவிட்டு தாங்களை பிரிந்து தாங்களை தன்னந்தனியாக வைத்துவிட்டு நான் அங்கு அரண்மனை சென்று ரசிக்க சொன்னீர்கள் ஐயா. நான் தாங்களை பார்ப்பதற்காகவே இப்படி வந்து தெரிந்து அழைந்து தங்களை பார்த்து விட்டேன். இனிமேல் தங்களை பிரிந்து ஒரு காலம் சொல்ல மாட்டேன் ஐயா. தாங்கள் தெரிவிக்கின்றீர்கள் நான் இங்கு வருகின்ற வாய்க்கசை உண்டு பசியாதி கொண்டிருக்கின்றேன். அதற்கு சில மார்க்கங்கள் இருக்கின்றது. என்ன மார்க்கம் இருக்கின்றது? இந்த வாய்க்கரிசியை காராம்பசுவை உணவித்து அதிலிருந்து வரும் சாணத்தை கங்கையில கரைத்து அதன் அரிசியை சமைத்து சாப்பிட்டால் தோசை ஆகினால் அதே போல சமைத்து சாப்பிட்டு நாம் இருவருமே இங்க தங்கியிருக்கலாம். அப்படியே செய்யும் ஐயா. இந்த சமரசம் உள்ளாம் இந்த சுடுகாட்டில் சமரசம் உலகிடமே நம் வாழ்வில் காண சமரசம் உலகிடமே நம் வாழ்வில் காண சமரசம் உலகிடமே. ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும்
வீராவாடா காசி பட்டியா அதெல்லாம் கிடைக்காதீங்க எங்கேயே என்ன பூ என்னமா சொன்னீங்களே தென் திசை எந்த வீடு ஒளி எந்த காடு நல்லா நல்லா இருப்பா காலங்காத்தால செய்யணும்ன்றீங்க நல்லா செய்யுங்க நல்லா செய்யும் இன்னைக்கு நாடா இருக்கு நாளைக்கு வேணா வந்துடுறீங்க வீராதி வீரன் சூராதி சூரன் சரி வளவளன்னு பேசினா வருஷம் ஒரு பிள்ளை வந்தா நம்ம அப்படியே இல்ல இங்க எதுக்கு வந்திருக்கேன் எதுக்கு குடிக்க வந்திருக்கேன்டா ஐயா வேணா வேணா ஒரு நாளைக்கு பிடிச்சு விட்டு போட்டுங்க உசுரை குடிக்க வந்திருக்கேன்டா சொல்லுங்க அப்படின்னா என்ன முதல்ல பிடிச்சிட்டு போகையா நல்லா இருக்கணும் 100 வயசுக்கு வீராதி வீரன் சூராதி சூரன் சுடுகாட்டு காவலன் தென் திசைக்கு வந்தேன் டேய் யமதர்மன் நான் தான்டா யாரு நான் தான் போயா நம்ப முடியாது உனக்கு தெரியாதுடா எம்மை எதுல வருவேன் ஏய் அவர் எருமை கடையிலே வரதாக சொல்லுவாங்க இப்ப நான் வாகனத்தை மாத்திட்டேன் ஏப்பு நடந்து போனேன் சைக்கிள்ல போறேன் சைக்கிள்ல போனவே பஸ்ல போறேன் சரி பஸ்ல போனவே கார்ல போறேன் கார்ல போனவே ஏரோப்ளேன்ல ஏற அனுப்பு இந்த பஸ் இருக்கு எருமை கடையில தெரியும் நானும் வாகனத்தை வாங்கினேன் என்ன அரப்பல் லாரில ஏறினேன் சரி டம்முன்னு புளிய மோத்துல போனேன் அவனை இருந்த தண்ணி அடிச்சுட்டு இருந்தவன 4 பேரை சாத்திட்டு போயிட்டேன் ஏய் போயா டிரைவரை தவிர மத்தாளு பூரா தப்பிச்சுக்கிறாங்க பேர் எடுத்துக்கிறேன் நானா டிரைவர் தான் சொல்லுவாங்க சண்டான தண்ணியை போட்டு வந்து புளிய மோத்துல போயிட்டான் இப்படித்தான் போடுவேன் என்ன அப்படித்தான் சொல்லுவேன் சரி ஏமே நான் பேர தங்குறது இல்ல என்ன டவுன் பஸ்ல ஏறினேன் சரி பள்ளத்துல ஒன்று இறக்கி ஒரு 10 பேரை கால் வெட்டி நான் பாடு போயிட்டே இருப்பேன் அதுதான் சரி ஏமே நான் பேர தந்துக்கிறோம் டிரைவர் கொண்டு பள்ளத்துல இறக்கிட்டான் அப்படித்தான் சொல்லுவாங்க ஆமா 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 நான் என்னைக்குமே பேர எடுத்துக்கிற மாட்டேன் ஆமா இப்ப சுண்ணியம்ல வந்து இல்ல சுனாமி அப்படி சொல்லுங்க எத்தனை பேர்த்த கொண்டு தெரியுமா நானா பேர எடுத்துக்கிட்டேன் கடல் தண்ணி போட்டு அமுக்கி பிடிச்சினான்னு சொன்னேன் கடல் பொங்கிருச்சு ஆமா எப்படி பார்த்தாலும் சரி நான் பேர எடுத்துக்கிற மாட்டேன் இங்க எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா என்ன இங்க எதுக்கு போந்திருக்கேன் எதுக்கு தேவலோகத்துல நடந்த வாக்குவாதத்தினால ஊர்ல உலகத்துல நாட்டுல நடப்புல ஆட்டை வாங்குவியான் மாட்டை வாங்குவியான் கோழிய வாங்குவியான் புஷ்பவனம் குச்சிய வாங்குவியான் வாங்கிக்கங்க ஒரு நாளைக்கு கூட எதுக்கு அது வாங்கி என்ன பண்றது பொரிச்சு கூட தின்னுங்க நான் அப்படி இல்ல ஒரு பெரிய மனுஷனே விலைக்கு வாங்கியிருக்கேன் 56 தேசத்தை ஆண்ட அரிச்ச
விலைக்கு வாங்கி கண்டு குட்டி ஆடுறான்னு அவன் கையெடுத்து விட்டு அனுப்பு கல்லு முட்டிய சொன்னான்னு அவன் தூம கட்டின்னு போட்டு உடைச்சு விட்டான். தொம கட்டி வேணுமா? தூம கட்டி அடுத்த வாரம் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு காலில் போட்டு உடைச்சு விட்டான். கிறுக்கு போல காலில் போட்டு உடைச்சு விட்டான். நான் யாரு? என் அந்தஸ்து என்ன? என் தகுதி என்ன? தகுதி உங்க தகுதியை கொண்டு போய் கிறுக்கு போல என் தகுதி அதான் தகுதியை கொண்டு போய் அங்கிட்டு கம்மாவுக்கு ஒண்டி போடுங்க. ஏண்டா இங்க எதுக்கு வந்துருக்க தெரியுமா? இந்த காசி என்பது டேய் வீரவாகுவாது என்ன வீரவாகு அவதரிச்சு சரி நான் பாக்குற வேலை என்ன தெரியுமா வாத்தியாரு? தோட்டினா ஆண்டு காசிமா தோட்டினா தோட்டினாண்டி காசிமா தோட்டினாண்டி ஒன்று ரெண்டாண்டு ஆண்டு ஏக பிரம்மாண்டு ஆண்டு தோட்டினாண்டி தோட்டினாண்டி காசிமா தோட்டினாண்டி ஒரு செத்த வினங்கள் நகை சுத்தமுடன் எரிக்கு தோட்டினாண்டி காசிமா தோட்டினாண்டி நல்லா உங்களது நல்லா நிக்கிது. போட்டது இறங்கி போச்சுடா. இல்ல போட்டதை திரும்ப போட்டதே சரியா வரும். உங்களது நல்லா நிக்கிது. உங்க இத சொல்லுங்க. அங்க ஒருடா வந்தது வந்துட்ட வாத்தியாரு தொழில் துரோகம் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் பொறு. அரவிங்கிட்ட போற ஒரு முந்தைய யாரா கேக்குறானே ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு உலகம் கொஞ்சம் அடி போற ரவுண்டு நான் தான் சொன்னல இதுக்கு மேல சாப்பிடாதீங்க. வேணும்னா செந்தில் போய் வச்சிருக்கேன் அடைக்க வச்சிருக்கேன். ஊருவாவா? ஊருவா முன்னாடி இருக்காளியா? ஊரா போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் கேளுங்க. கீத்தூரா வச்சிருக்கு. நம்மகிட்ட கேக்குற அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கு. நம்மகிட்ட வாழக்கூடாது. போட்டுருவோம் விடுங்க. சரி போடுவோம். அப்ப இது என்ன தெரியுமாடா? சொன்னா தெரியும். சாராயம் உடம்புல இருக்க சார கொஞ்சம் கொஞ்சமா ஆஞ்சு விடும். அதனாலதான் சாராயமா? ரொம்ப பேர் கிளாஸ் முட்டாது தெரியுமா? தெரியலையே. அது எதுக்கு? ரொம்ப பேர் சேர்த்துக்கிச்சு நினைச்சுக்கிட்டு நட்பு கூடும்டு. அதெல்லாம் ஒரு மசிரும் இல்ல. 2 பேருக்கு அளவு கரெக்டா ஊத்தி இருக்கமா அது பாக்குறதுக்காக குடியா. இது என்ன குடி தெரியுமா? என்னது? நாய்க்குடி. ஹலோ நாய்க்குடி வச்சுக்கடா. நாய்க்குடியா? குடிச்சு விட்டு வீதி வீதியா குலைக்கிறது. ஆமா லொல் லொல்னு குலைக்கும். அதான் நாய்க்குடி. ஓஹோ. இன்னொன்னு தெரியுமா? இன்னொன்னு என்னது? பன்னிக்குடி. பன்னிக்குடினா அது எப்படி இருக்கு? குடிச்சு சாக்கடா இருந்தா சரி அது வறண்டா பியான் சரி அதை தலைய வச்சு படுத்துறது. கரண்ட் உருண்டு எந்திரிக்கிறது. அது ஒரு குடி. இருக்கட்டும்டா. சரி. குடியே கிடக்கும்னா நம்ம நல்லா இருக்கட்டும் விடுங்க. நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். குடியே கிடக்கும்னா குடி பழக்கம் உடல் நலத்தையும் கெடுங்க. இனிமே யாராவது குடிக்கிறவங்க இருந்தா வாங்கி ஏண்ட கொண்டாந்து கொடுங்க. நீங்க குடிக்காதீங்க. ஒண்ணுமில்ல. மச கொண்டு வரேன். பெரிய குடியா கொண்டு வரேன். அதை வாங்கி குடிங்க. உண்மையில சத்தியமா நடந்த விஷயம். ஆறுகளையும் கள்ளி தண்ணி ஆறுகளைகள் தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி ஆறுகளையும் கள்ளி தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. எங்க அண்ணன் செல்வம் படுற மாதிரியே இருக்கடா. கள்ளி தண்ணி என் வீசைய முறுக்கு குடித்தனம் பெரிய
பெருகவே இல்லை. ஏன் தெரியுமாடா? குடிச்சிட்டு குப்புறப்படுத்தா மசிண்டாடா குடித்தனம் பாருங்க. இப்ப நம்ம கிடேரி வரும் பாரு, என் பொண்டாட்டி எனக்கு 2. இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன், தண்ணி எங்க அம்மா தண்ணியை நிப்பாட்டுறா கெட்டு போயிருந்தாங்க. ஆனா சத்தியப்படிக்கு தண்ணியை நிப்பாட்டிட்டேன். தண்ணியை நிப்பாட்டிட்டேன். இப்ப பூரா என்ன கேளியா? தண்ணியை நிப்பாட்டிட்டேன். இப்ப பூரா ராவாத்தே அடிக்கிறேன். அப்படித்தானே சாப்பிடலாம், அப்பதான் உடம்புக்கு நல்லது. நீங்க யாரதான் நிப்பாட்டுறாங்க அது மணி. எதுல பாக்க சொல்ற? காலையிலேயா? ஏன் ராத்திரி என்ன பாத்துருவியா? இல்ல நான் இப்ப எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் சொல்ல அந்த விஷயத்துல பாரியா? நீ எப்படி வந்து சங்கத்துல நீ அவதாரம் கட்டுவீங்க? என் புருஷனுக்கு 2 பொண்டாட்டிங்க. என்னங்க உனக்கு மேல நீயே கிளி மாதிரி இருக்க. உங்களை விடவா? ஒரு தடவை என்ன செய்ய போற? நீ சொன்னது மோந்து பார்த்துட்டு போய் படு தூங்க போறியா? மூடிட்டு ஆசிடா வேண்டாம். என் புருஷனுக்கு 2 பொண்டாட்டிங்க. அதான் 2 பொண்டாட்டி. மூத்தவ சியாமலா, இளையவ கோமலா. கோமலாவா? ஆமா, கோமலா சீதள பூதள எத்தனை தள்ளு? இல்ல நீங்க. நான் தான் கோமனா நீங்க தான் கோமலா. கோமனை எடுத்து கட்டிக்க நல்லா. அப்ப கோமனை தவுத்துருவோம். என் புருஷன் இருக்காரு, அவருக்கு நல்ல பெருசு. ஏமா என்னது? மீச தாடி தான். ஏன் அவசரப்படுற? இங்க அத காட்டுல இருக்கு. பாதி சங்கத்துல கிடக்கும். வாயில வச்சதை எடுக்க மாட்டேங்கிறாரியா. ஏமா அவட வாயை கொடுக்குற? அப்ப ஒரு நாளைக்கு நான் கொஞ்சம் கடிச்சு வச்சிருவேன் பாத்துக்க. என்ன மாதிரி தண்ணியை போட்டு தனியா போட்டுக்கிட்டே அடிக்கிறாருப்பா. என்னையா லூசு பையன், நீ கடிக்கிற அப்படி நினைப்ப, கடிக்க மாட்டா. யாரு முதல்ல உங்களை பிடிச்சி கடிக்கிறேன் இல்லையா? சரி, ஏன் புருஷன் உங்ககிட்ட வந்தாரா? இல்ல என்கிட்ட வந்து என்ன போற கிட்டி அடிக்கிறோம் நாங்க. இல்லப்பா, என்னை தேடி வந்தாரா? ஆமா வந்தாரு. சரி, என் புருஷனுக்கு அடையாளத்தை சொல்லவா? சொல்லவா? சோழ தட்டை போட சொகுசாக வளர்ந்த மச்சான், அம்மா தட்டை போட கணக்காக வளர்ந்த மச்சான். சோழ தட்டை போட சொகுசாக வளர்ந்த மச்சான், அம்மா தட்டை போட கணக்காக வளர்ந்த மச்சான். காணீரோ என் புருஷனை, காணீரோ என் புருஷனை, காணீரோ. இன்னார்மான இன்னாரு. உன் மொட்டாட்டி வந்திருக்கியா சின்னது? சீ கருமம். ஏண்டா வீரவா கொண்டாட்டி கிளிடா கிளி. எதை கிளிக்க? ஏற்கனவே கிழிச்சு தாயா இருக்கு. யார் உன்னை தூக்கி போட்டு புள்ள வைக்க? ஹலோ அதான் நான் புழுன்னு இருக்குமே. வாயாங்கிட்டு நல்லா இருப்பான். இல்ல காலையிலயா? இல்ல அது பூமி ஆடுறா. நீ தண்ணி போட விட்டு ஆடுதுப்பா. விளக்கமாறு பிஞ்சு லூச்சிருக்கி பாட்டை வாங்கி பாடுற போல. இல்ல உங்களை இல்லங்க, உங்களை சொல்லுவேனா? பாட்டை வாங்கி பின்னாடி யார எதை சொல்லணும்ன்றது எனக்கு தெரியாது. இல்ல நான் கேக்குறேன், ஏங்க நான் அந்த ஆளு கொண்டாட்டியா இல்ல உங்க 4 பேர் கொண்டாட்டியா? நீங்க என்ன பக்க மரத்துக்கு வந்தீங்களா பின்னாடி விட வந்தீங்களா? சரிண்ணே அப்போ இருந்த நைட்டு 12 மணில இருந்து நான் வரையில மட்டும் வந்து வாச்ச காட்டு சரியா? மத்தவங்க வரையில உட்காந்து வாயை பொழந்து பாரு. 1000 மணியா போட்டு அவர் தூக்கி போடு அப்படி லெஃப்ட் ரைட்டு
ஏங்க பெட்டிக்காரே இப்ப தெரியுதா ஏன் 13 வருஷம் ஆகி எனக்கு புள்ள இல்லன்னு? அது என்ன கணக்கு? அது ரயில்வே கணக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கரிகமணி போட்ட புள்ள ஒரே கட்ட புள்ள குட்ட புள்ள கரிகமணி போட்ட புள்ள சரி ஒட்டா ஒட்டா ஓ முன்னாடி பின்னாடி போச்சியா கிளேரி அட்டஞ்சாக்கிது கிட்ட பிடிச்சு போடு மாடு என்ன கை வளரா கை வளரா என்னடா ஐயப்பா ஐயா மேல கொண்ட ஆசை கஜமல்ல கஜமல்ல சத்தியமா சொல்லுறேன் கரத்தினமே தல முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே என் தங்க என் பொண்ணு என் தங்க என் பொண்ணு மேல கொண்ட உடவியை மித்தவண்டி சத்தியமா சொல்லுறேன் தங்க ரத்தினமே தல முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே என் தங்க என் பொண்ணு என் தங்க என் பொண்ணு மேல கொண்ட ஆசை அட ஓ முன்னாடி அங்கே ஊசியா பொட்டாட்டி தெரியாம அடுத்த என்ன விட்டு அரை விட்டாய் கொல்லி வைக்க போரே மகனே கொல்லி வைக்க போரே மகனே என்னை சுட உன்னை பெற்று உன்னை சுட நானும் வந்து கொல்லி வைக்க போரே நான் செய்வேன் மகன் இந்த பேய்கள் வாழும் சுடுகாடு நோக்கி தன்னந்தனியாக பிள்ளையை ஏந்தி கொல்லி வைக்க வந்திருக்கின்றாயே, யார் நீ? எங்கிருந்து எங்கே வந்தா இந்திரஜால கள்ளியே இந்திரஜால கள்ளியே எங்கிருந்து எங்கே வந்தா இந்திரஜால கள்ளியே இந்திரஜால கள்ளியே இவ்விருந்த துள்ளியே எங்கிருந்து எங்கே வந்தா இந்திரஜால கள்ளியே 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 உங்கமால் வகத்தில் இருந்து இங்கு வந்தேன் ஓடியே இங்கு
ஒரு பிணத்தை தகரிக்க வேண்டும் என்றால் கால்படம் ஒத்துண்டு வாய்க்கரிசி இந்த மூன்றும் வேண்டும். இந்த மூன்றும் இல்லாமல் எந்த பிணத்தையும் தகனம் செய்யக்கூடாது என்று எஜமான் கட்டளையிட்டிருக்கின்றார். அதை விடுத்து நான் இந்த பிணத்தை தகனம் செய்யக்கூடாது. கால்படம் ஒத்துண்டு வாய்க்கரிசிக்கே வழி இல்லை. அப்படி என்றால் யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி, அடியாரடி ஊர் பேர் சொல்லடி, அடியா அடி உன் ஊர் பேர் சொல்லடி, மிக ஆச்சரியத்துடன் கோஜல் என்று வரும் பள்ளி, ஆச்சரியத்துடன் கோஜல் என்று வரும் பள்ளியா, அடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி, பரணி ஜன திரும்பி கூறடி பதில் தர, திரும்பி கூறடி பதில் தர, பரணி ஜன திரும்பி கூறடி பதில் தர, பாவி அந்த கவலுக்குள் நவி இங்கு வந்த கணிப்பா, அடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி, நீதி தவறி பேசாதே, நீதி தவறி பேசாதே, நீதி தவறி பேசாதே, அவன் இசனுக்கு வந்தவன் பேசலாமையடி, இசனுக்கு வந்தவன் பேசலாமையடி, நீதி தவறி பேசாத பேசாத பேசாதே, பதி பதிமென்று நீயும் செய்து சொல்ல நீ எனக்கு இந்த வழி ஆர்வத்தை சாங்குவாங்க, நீதி தவறி பேசாத பேசாத பேசாதே, கொடுக்க கதி இல்லாத கோதையடி என்னிடத்தில் கூறல பேசாதடி குடிகேலி, கொடுக்க கதி இல்லாத கோதையடி என்னிடத்தில் கூறல பேசாதடி குடிகேலி, அடுக்கலை கோதை சொல்லி தடுக்கலை வீணிருந்த அதை வந்து தடுக்கலை வீணிருந்த, அடுக்கலை கோதை சொல்லி தடுக்கலை வீணிருந்த, அண்டத்திலே உன்னை போட கண்டத்திலே கோத கரியா, அடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி, மரத்தால் உதித்த மகன் தெளிக்க தெளிக்கல் உள்ள வாய்க்கரிசி பாடுவது என்ன சொல்லப்பட்ட மக்கள் குழந்து வசந்திய மகள் நினைவிலே நீதி தவறி பேசாத பேசாத பேசாத, அம்மா பெண்ணே, உனக்கென்று சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை? யாருமே இல்லை. யாரும் இல்லையா? கட்டிய கணவர் இருப்பாரே, அவர்கிட்ட போய் வாங்கிவார். சுற்றம் சொந்தம் உற்றார் உறவினார் இந்த பவிக்கு வேற யாருமே கிடையாது. யாரும் இல்லை. பதி இருக்கிறார், பதி இருக்கிறார் ஐயா, பதி இருக்கிறார் ஐயா. ஆனால் பதி இருந்து தற்சமயம் இல்லை ஐயா. பதி இருக்கின்றார், தற்சமயம் இங்கு இல்லை. அப்படி என்றால் எதற்கு மஞ்சாத நளினே நீளே நீளே நாட்டினில் எதற்கு மஞ்சாத நளினே நீளே நீளே, மாட்டமில்லாமல் இங்கே வந்தது மத்தி மட்டும் நிஜமாய் பேசருக்காய் நிர்மோடி சவத்தை தூக்கி ஓட்டமாய் எடுத்து செல்வாய் உதைத்திட்டே கோலினா. மகனே மகனே என்று ஜகையால சுருட்டினில், மகனே மகனே என்று ஜகையால இருக்கிறீர்கள், மகனே என்று ஜகையால சுருட்டினில் பகவானை நினைக்கிறாய் என்னடி, அதை பகர்வா எனப்பதை சொல்லணி, சாரமாயிக்கிலும் சாதிக்கிய நாட்டிலும் சாற்றுமே கோலினால் வாழனே. என்னடி என தொட்டு வெண்ணாமா பேசுகிற சின்ன மொழிகள் காத்துதே, என்னை ஏன் சொல்லி வெண்ணாமா பேசுகிற சின்ன மொழிக்கு கலாச்சுவே, இது என்னடி என தொட்டு வெண்ணாமா பேசுகிற சின்ன மொழிகள் காத்துதே, எந்த வண்ண வெடி மன்னவர் பாதத்தை மனவாக்கள் ஊசித்து கையால் திணிக்கவே ஆத்துதே, இது என்னடி இது என்னடி இது என்ன. எந்த ஒரு கதியில்லை என்று சொன்னானே. அப்படி என்றால் இந்த பெண் ஏதும் ஆபரணங்கள் ஏதும் அணிந்திருக்கிறாளா என்பதை பார்க்க வேண்டும். எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத நான் என்னுடைய எஜமானின் கட்டளைக்காக இந்த பெண்ணை உற்று நோக்கும்படி கட்டளை இருக்கின்றார். ஏதும் ஆடம்பங்கள் அணிந்திருக்கின்றாளா? சுற்றமில்லை
துள்ளி சாடி தாலி விட்டாவது குளியப்படும் தாலி விட்டாவது குளியப்படும். தேவர்களும் மூவர்களும் யாவர்களும் காண முடியாத திருமங்கலியத்தை கேவலன் இந்த மயானத்தில் இருக்குவன் போல என் கண்களுக்கு தெரியும்படி என்ன செய்து விட்டாய்? பெண்ணாக பிறந்து நீதி தவறி விட்டேனா? இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்து சத்தியம் தவறி விட்டேன். காசி நாடா கங்காதரா 33 கோடி தேவர்களே, தேவர்கள் மூவர்களும் யாவருக்கும் தெரியாத தாலியா? அப்படிப்பட்ட ஒரு தாலியை சுமந்திருப்பவள் எனது தர்ம பத்தினி தானே. அப்படி என்றால் இந்த பெண் என்னுடைய மனைவியா? இறந்து கிடப்பவன் என்னுடைய மகன் தேவதாசனா? இப்படிப்பட்ட சோதனையை அந்தவன் எனக்கும் கொடுப்பானா? அட்டவா, இந்த பெண் யார் என்பதை தீர விசாரிக்க வேண்டும். அம்மா பெண்ணே, அம்மா பெண்ணே, எழுதிரம்மா. மங்கையே மங்கையே உடை மணந்த கணவரல்லாது மற்றவர்க்கு தோன்றாத இந்த மாங்கல்யத்தை இந்த பிணம் சுடுவோன் கண்டான் என்று பேதலித்து புலம்புகின்ற பெண்ணே பெண்ணே, அறியவும் கணவனது பேர் என்ன, குழந்தையின் பேர்தான் என்ன, உன் ஊர் என்ன? அம்மா அம்மா அம்மா, உன் பேர் என்ன? இறந்து கிடக்கும் இந்த பாலகன் பேர் என்ன? உன் ஊர் என்ன? சீக்கிரம் சொல்லம்மா, இனிமே விடுத்து விட போறா. ஐயா கவலரே, கண்ணம்மாபுரியில் ஆளும் அதிதி என் மகள் சந்திரமதி என் பேர். ஐயா அயோத்தியாபுரி ஆளும் அதிச்சந்திர சக்கரவர்த்தி என் கணவன் பெயர். இதோ இறந்து கிடக்கு நான் பெற்ற மகள் லோகிதாசன். சோரிய கோலம் என்றோடு தோடு மாவழித்து போச்சோ காரியம் வேடனாச்சோ கௌசிகள் கதைக்குள்ளாச்சோ மகனே 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 பெற்ற பால இப்பவனையோ ஆண்டினாமல் காரிருள் காட்டு பாம்பு கடித்துமே இறந்தாயோடா மகனே மகனே மகனே. மகனையா, தாங்கள் யாரையா தூக்கி அழுவதற்கு காரணம் என்னையா? என்னிடத்தில் தாரவனே, உன்னுடைய கணவன் என்ன தெரியவில்லையா? சுவாமி, இந்த கோலத்துல பார்ப்பதற்காகவா இந்த பாவி சண்டாளி வந்தேன்? இந்த கோலத்தில் உங்களை பார்ப்பதற்காகவா இப்படி வந்தேன் சுவாமி? பண்ணா ஆண்டாண்டுகள் ஆழ்ந்து புரட்டாலும் மாண்டவர் வரமாட்டார். கோட்டையிலே பிறந்தாலும் போட்டல வித்து வராது என்பார்கள் சுவாமி. என்ன செய்யணும்? ஆறு இரவோரு என் அன்பு களஞ்சியமே பார்வுகளும் அண்ணா என் பாச மலராசாபி பாபி இந்த நாசகாலி வந்த நேரமோ தங்களுக்கு துன்பம் வந்ததே மன்னா மாணிக்க கோபுரமே கோமி பரகத கோபுரம் மாணிக்க கோபுரமே என் கண்ணே
மண்பூமி மீது நம்மை போல் பாவி மண்பூமி மீது நம்மை போல் பாவி எங்குமே தேனினாலும் காணலாம் மாணிக்க கோபுரமே ஏன் இன்னும் உயிருடன் இருப்பது நியாயமோ ஏனினும் உயிருடன் இருப்பது நியாயமோ இத்தனைக்கோ பிறகு இந்த லோகமே மரகத கோபுரமே மரகத கோபுரமே மரகத அம்மா தாராவதி இறுதியாக ஒன்றே ஒன்று பாக்கி இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும்? நம் மகனாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக இருந்தாலும் சரி, கால்புறம் உழைத்துட்டு வாய்க்கரிசி இல்லாமல் இந்த காசி மாநகர வீதியிலே சென்று பிச்சை எடுத்தாவதுமா நமது மகனை தகனம் செய்து விடலாம். அதுவரையும் நம் மகனை நானே பார்த்துக் கொள்கின்றேன். அம்மா பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இங்கே நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. தாயாத பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, என்றும் நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஏன் வாழ்க்கையாவே அறியேனப்பா, அது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா. தாயாத பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, என்றும் நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. பெற்றவள் உடல் சலிக்க வேதனை கால் சலித்தேன், பெற்றவள் உடல் சலித்தான் வேதனால் கால் சலித்தேன். அனைத்தார்கள் அழைத்தாய்தானம்மா, இன்னும் பாவி ஒரு தாய் வைத்து இரவேனம்மா, இன்று பாவி ஒரு தாய் வைத்து இரவேனம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கே நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன். அப்படியே பிச்சை எடுத்து தானே கோவலத்துல வீடு கட்டிட்டு போருக்கு. ரெண்டு மாடி கட்டடம் கட்டியிருக்கு. ஆமா, காசி மாநகரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? காசி மாநகரத்திலே 56 தேசத்தை ஆண்ட இளவரச மகன் இறந்து விட்டான் என்று இந்த காசி மாநகர வீதியில சென்று வீதி வீதியாக பிச்சை எடுத்து வருகிறேன். எதுக்காக? என் மகன் இழந்து விட்டான் என்று கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசிக்க வழி இல்லை என்று போய்விட்டேன். எவ்வளவு? கால்பணம் முளத்துண்டு. கால்பணம் முளத்துண்டு தானே, அதை உனக்கு நான் தர்றேன். உங்குடு காசு எதுக்கு? இது இப்படி காசு உங்க கொடுத்து என்ன ரொம்ப தயங்க பெருமாள் அடிச்சுடுமா ஏண்டா செந்தில் இதுல போடுங்க. நமக்கு வந்து சேர வேண்டிய அல்ல செந்தில். என்னடா சேரலையடா? இல்ல சேராது. ஏன் மிச்சே மேற்கொண்டு நம்ம போட்டு சாப்பிட்டுக்கிறோம்டா. ஒண்ணும் பஞ்சாயத்துல யாரு கொஞ்சம் மையான காவல். வா வா வா, இதோ நிற்கின்றாளே, காசுக்கு ஆசைப்பட்டு காசிராசன் கனவு வந்ததை கழுத்து நிறுத்தி விட்டு கொண்டு விட்டார். இவளை பெண் என்று பாராமல் பொழுது விடுவதற்குள் இவளை தலை வெட்ட வேண்டியது எஜமான் வீரபாக வித்தவு. இதோ அவர் கொடுத்து அனுப்பிய வாள். வெட்டு 1 துண்டு 2 தொங்க விட்டால் எந்திரிச்சு ஓடி போயிருவோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. புடிவாள குடு கோல நான் நின்று பார்த்துட்டு தான் போவேன். வெட்டு ஒரே வீட்டுல கண்ணை மூடி போட்டு. காசிராஜன் மகன் கனகபேந்தனை கழுத்தில் எடுத்து கொண்டதற்காக இந்த பெண்ணை இருந்துண்டாக வெட்டுமடி உன் எஜமான் வீரபாக்க புத்தரும். இப்படிப்பட்ட பெண் இந்த புலகத்தில் வாழ்வதே பாபம். இருக்கவே கூடாது, சத்தியமாக இருக்கக்கூடாது. நிஜமா இப்படிப்பட்ட ஒரு பையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். சுவாமி, 56 தேசத்தை ஆண்ட இளவரசன் மகன் இறந்து விட்டான் என்று இந்த காசி மாநகர வீதியில பிச்சை எடுத்து வந்தேன். என்னை இதற்காக என்னை கொலை குற்றம் எல்லாம் சுமத்தி விட்டார்கள் சுவாமி. இருந்தாலும் என்னுடைய எஜமானியின் உத்தரவை நிறைவேற்றியாக வேண்டும். அண்ணா சுவாமி, மனைவியை வெட்ட வாழையை வெட்ட பத்திரம் செய்தேவா என்னையாடும் பரமேசா சத்தியமே.
உன்னை விட்டு போகும் இந்த நேரத்தில் உன் கழுத்தில் வந்து மாலை விழுகின்றனே. என்ன நினைத்தாய்? என்ன நினைக்கப் போகிறேன் சுவாமி? எத்தனை பிறவி எடுத்தாலும் தாங்கள் கணவராக பிறக்க வேண்டும், லோகிதாசன் எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன் மன்னா. எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லையே கணவர் என்று வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயே மன்னா. நான் கணவன் கையில் இறந்து விட்டால் நான் பாக்கியவதி சுவாமி, நான் பாக்கியவதி மன்னா. தாங்கள் எஜமான உத்தரவடி மீண்டும் என்னை வெட்டி விடுங்கள் சுவாமி. எத்தனையோ பிறவி பெற்று இறைத்திலும் தீமை என்னோ இப்பிறவி ஒன்று வந்து அதை முடித்து விட்டேன். எத்தனையோ பிறவி பெற்று இறைத்திலும் தீமை என்னோ இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டோம். நமக்கு இனி பிறவி வேண்டாம். இறைவா, எனக்கு இனி பிறவி வேண்டாம். நமக்கு இனி பிறவி வேண்டாம். இறைவாவும் அருளாய் நமக்கு இனி பிறவி வேண்டாம். இறைவாவும் அருளாய் யோகியம வேணும் ஈனமெல்லாம் அறைய வேண்டும். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திட தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டோம். சத்தியகோஜயம் படைப்பை வந்தேன். ஹரிச்சந்திரா, தேவாதி தேவன் நடத்திய சத்திய சோதனையில் நீயே சத்தியவந்தன் என்று நிறுத்தி விட்டாய். ஆகவே நீ இழந்த நாடு நகரங்கள் அனைத்தும் உனக்கு தருகின்றேன். நீ அயோத்தி சென்று ஆட்சியை தொடர்ந்து நடத்துவாயாக. சுவாமி, கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் திருப்பி வாங்கும் பழக்கம் எனக்கு இல்லை. ஆகையினால் இந்த ராஜ உயிரம் எல்லாம் எனக்கு வேண்டாம் சுவாமி. அப்படி என்றால் யாருக்கு வேண்டாம் கொடுக்கலாம் அல்லவா? யாருக்கு வேண்டாம் கொடுக்கலாம் சுவாமி. ஹரிச்சந்திரா, இதோ நீ நின்று கொண்டிருக்கின்றாயே, இந்த இடத்தை பார். இது மயான பூமி அல்ல, தேவர்களின் யாகசாலை. உன்னை அடிமை கொண்டது யமதர்மன், உனது மனைவியை அடிமை கொண்டது அக்னி பகவான், உனது மானியத்தின் இது நச்சு பாம்பல்ல நாகராஜன், உனது மகன் தேவராஜனையும் காசிராசனும் கனகவந்தனையும் உயிரிழப்பு தருகின்றேன். இந்த உலகத்திலே நீயே சத்தியவந்தன். இந்த உலகம் உள்ளவரையில் உன் புகழ் நிலைத்திருக்கும், சத்தியம் நிலைக்கட்டும், கீர்த்தி ஓங்கட்டும், பாழ் வாழ பல்லாண்டு. நீ அயோத்தி சென்று உனது ஆட்சியை தொடர்ந்து நடத்துவாயாக. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளி கோவில், கதவை திறந்து வைத்த திருவருளி. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கதவை திறந்து வைத்த திருவருளே. என்னை எல்லோர் முறையும் அருள்கடலே, என்னை எல்லோர் முறையும் அருட்கடலே. அது இல்லை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவன். நமச்சிவாய நமச்சிவாய ஓ நமச்சிவாய அண்ணாமலையை போட்டி அருணாசலமே போட்டி. நமச்சிவாய நமச்சிவாய ஓ நமச்சிவாய. நாடு ஜெயிக்கவே நல்ல மழை பையனே, நாடு செலுத்துவது நல்ல போல ஊரை செழிக்க ஞான பங்கனே, ஊரல வாழ வேணும். பட்டி வருகையின் பால் பாட பத்து பேருக்கு பால் பாட ஊட்டு நாடு தங்கை ஊரல வாழ வேணும். சுரடி வைட்டி பாவாரம் இந்த உலகி சீரார ரூபமுடனே மகனம் ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே இதுவரையிலும் இந்த நாடகத்தை கண்டுகளித்து ரசித்த நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் சுத்து வட்டார கலா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை ஏற்றி நடந்து கொண்டிருக்கும் எனது ஆரூர் ஐயப்பா அப்பா உண்மை எனது உடன்பிறவாத ஒன்றுதுனே எனது நண்பருமாகிய எனது அருமை அப்பா சொக்கநாதர்பை சேர்ந்த பிரபல ராஜ நடிகர் எம்பி செல்வம் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மற்றும் எங்கள் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கும் அதை ஒளிபரப்பு செய்யக்கூடிய நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும்
எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்திற்கு சிறந்தாழ்ந்த முறையில் சிறிதளவு பேசினால் பெரிதளவு உங்களுக்கு செவியில் போடக்கூடிய